ஈடாக்குளம் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். சீமானவர்கள் பெரியார் பற்றி, அதாவது பெரியார்னு சொல்லக்கூடிய ஈவேரா பற்றி சீமானவர்கள் பேசின பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா நேற்றுக்கு ஒரு விஷயம் சீமானவர்கள் பேசியிருக்காரு. பெரியாரை நம்பக்கூடிய என்னுடைய தம்பிகள் யாராக இருந்தாலும் என்னை விட்டு தாராளமாக விலகிக் கொள்ளார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சீமானவர்கள் வெளிப்படுத்தியிருக்காரு. சீமானவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு ஈவேரா அப்படிங்கிறவர் சமூக சீர்திருத்தத்திற்காக என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு கேள்விய சீமானவர்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு இருக்கார். சோ நம்ம இன்னைக்கு அது தொடர்பான விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். குறிப்பா சமூக சீர்திருத்தத்துக்கு பெரியார் என்ன செய்தார் அப்படிங்கிறத பேசலான் இருக்கோம். சோ அதை பத்தி இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக பிரியகுமார் அவர்கள் எடுத்துருக்காங்க. வணக்கம் ஹரீஷ். ஆனா கொஞ்சம் தயார்படுத்திக்கணும். ஏன்னா பல கற்கள் நம்ம மேல வீச போகுதுன்றதுனால கொஞ்சம் தயாரா இருந்துக்கோ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த விஷயத்துல நான் ரெண்டு விஷயங்கள் நான் சொல்லுவேன். சீமானவர்கள் அவருடைய கருத்து என்னை பொறுத்தவரை ரொம்ப வரவேற்கத்தக்க கருத்து பார்க்க. ஏன்னா எவ்வளவு நாள் நீங்க பெரியார் பெரியார்னு நீங்க அந்த ஒரு பேரையே வச்சுக்கிட்டு நீங்க அரசியல் செய்ய கருத்து, அந்த கருத்தை சீமானவர்கள் உடைக்கிறார், அந்த ஒரு பிம்பத்தை உடைக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு பொறுத்தவரை வரவேற்கத்தக்க விஷயமா தான் இல்ல. நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நீங்க பெரியார் பெரியாருன்னு சொல்லிட்டு கடவுளெல்லாம் எவ்வளவோ அவமானப்படுத்துறீங்க, பக்தர்களை எவ்வளவு புண்படுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பெரியார கொண்டாடுறதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எங்க கடவுளை, எங்க நம்பிக்கைய நீங்க அசிங்கப்படுத்துறதுதான் எங்க பிரச்சனையே. இப்ப இன்னைக்கு சீமான் பெரியார பத்தி பேசும்போது உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது, இவ்வளவு ஆர்ப்பாட்டம் நடக்குது, எல்லா இடத்துலயும் வழக்கு பாயுது, அவர் மேல உள்ள போடணும்னுட்டு கொந்தளிக்கிறீங்க. சீமான் பேசுறது தப்புன்னுட்டுன்னு எல்லாரும் பேசுறாங்க. நான் சீமான் பேசுறது கரெக்டா தப்பானே நான் பேச வரல. நான் அவர் பேசுறது கரெக்டோ இல்ல தப்போ நான் அந்த அனலைசேஷனுக்கே நான் வரல. நான் என்ன சொல்றேன், உங்களோட நம்பிக்கைய இவர் அது விமர்சனம் பண்றத நீங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்கன்னா, காலங்காலமா ஒரு பக்தர்களை, ஒரு கடவுள் இருக்குன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, அதை இல்லைன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இருக்குன்னு சொல்றவங்க கிட்ட நீ எப்படி அதை சொல்லலாம்னு கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எல்லாரையும் ஒரு அனாவசியமா பேசினதெல்லாம் அந்த வலிகள் எல்லாம், வேதனைகள் எல்லாம் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. நாங்க இப்ப நாங்க பெரியாரையும் அசிங்கப்படுத்தல, நாங்க அவமானப்படுத்தல, எங்களுக்கு எல்லாமே வேணும்ன்றதுதான் நாங்க சொல்றோம். பட் எனக்கு என்னன்னா, நீங்க சொல்றப்ப நாங்க அமைதியா இருக்கும்ல. அப்ப சீமான் ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதுக்கு கருத்து ரீதியா நீங்க பேசலாமேன்றதுதான் என்னோட இதுவா இருக்கு. நீ அடுத்தது சொல்ல ஹரீஷ். என்னை பொறுத்தவரை அந்த பெரியாருங்கிற அந்த ஒரு கேரக்டர் வெற்றி பிம்பம் அப்படின்னு தான் நான். அது தமிழக அரசியலுக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி தேவையில்லாத ஒரு பிம்பமா தான். ஏன்னா இன்னைக்கு இப்ப பெரியார ஈவேராவை அவங்க வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி திமுகவும் திகவும் தொடர்ச்சியா புகழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த வைக்கம் போராட்டமே ஒரு தோல்வியுற்ற போராட்டம். அது வெற்றியுற்ற போராட்டமே கிடையாது. அது தோல்வியுற்ற போராட்டம். வைக்கம் வீரர்னு இவர் சொல்றதுக்கு, இவரை அடையாளப்படுத்துறதுக்கு அவர் அங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வைக்கம் போராட்டத்தை கட்டமைச்சவங்க யார் அப்படின்னா, காங்கிரஸ் தலைவர்கள் டி.கே. மாதவன், கேளப்பன், கேசவ மேனன், மன்னர் பத்மநாபன், ஜார்ஜ் ஜோசப், டி.ஆர். கிருஷ்ணசாமி ஐயர், இவங்கதான் அந்த வைக்கம் போராட்டத்தை கட்டமைச்சு அதை நடத்தினாங்க. வைக்கம் போராட்டத்தை நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தாரு ஈவேரா அப்படின்னு தான் இன்னைக்கு திகாவும் திமுகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி என்ன நீதி வாங்கி கொடுத்துட்டாரு? ஒண்ணுமே கிடையாது. வைக்கம் சிவன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழையக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இருந்துச்சு. அதே மாதிரி கோவில் இருக்கும் வீதியில தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு இருந்தது. ஈழவர் அப்படிங்கிற ஒரு சமூகம் கேரளாவில், குறிப்பா மலபார் பகுதிகளை வசிக்கக்கூடிய மக்களா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. கேரளாவில் இந்த சமூகம் பெரும்பான்மையான சமூகமா இருந்துட்டு வருது. சேர நாட்டுடைய அரசர் பாஸ்கர ரவி வர்மா அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு கேரளாவுக்கு இலங்கை அரசரால் அனுப்பப்பட்ட 4 இளைஞர்கள் தென்னை விவசாயத்தை வளர்க்க உதவி அப்படியே அங்கேயே வாழ தொடங்கி விட்டதாலும் அதன் தொடர்ச்சியா தான் இந்த சமூகம் வளர்ந்தது கேரளால அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அதே மாதிரி கேரளால போர் வெடிச்ச சமயம் தன்னுடைய தன் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக இலங்கை அரசர்கிட்ட சேர மன்னன் உதவி கேட்டதாம். அதன் எதிரொலியா 8 தற்காப்பு கலை தெரிந்த 8 குடும்பத்தினரை இலங்கை அரசர் அனுப்பி அந்த போரை ஜெயிச்சு காட்டினாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறதா சொல்லப்படுது.
இன்னும் சொல்ல போனா புத்த மதத்திற்கும் இவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கதா பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கப்படுது. சோ இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர், அவர் தான் வந்து இந்த வைக்கம் போராட்டத்தை தொடங்கினார்னு சொல்லலாம். அவர் தான் இந்த வைக்கம் போராட்டத்துக்கு விதை தூவியவர் அப்படின்னு சொல்லலாம். 1917 தேசாபிமானி நாளேட்டுல வந்து கோவில்களுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏன் நுழையக்கூடாது அப்படிங்கிற கேள்வி எழுப்பி கட்டுரை வெளியிட்டு இருந்தாரு நம்ம டி.கே. மாதவன் அவர்கள். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியா அந்த ஈழவர் சமூகத்தினுடைய அமைப்பு இது தொடர்பா ஒரு தீர்மானம் நிறைவேற்றி 1921 இருந்து 1917 இருந்து 20 வரைக்கும் 1920 வரைக்கும் பல ஆயிரம் போராட்டங்கள் எடுத்திருக்காங்க, பல ஆயிரம் கூட்டங்கள் நடத்திருக்காங்க. அதன் ஒரு பகுதியா தடை செய்யப்பட்ட அந்த கோவில் இருக்கும் பகுதியில நடந்து செல்லக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட பகுதிகளில் அவர் டி.கே. மாதவன் அவருடைய அமைப்பினரை கூட்டிட்டு நடந்து போய் அதுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கவும் போட்டிருக்காரு. ஒரு முறை திருநெல்வேலிக்கு மகாத்மா காந்தி வந்தப்போ அவரை சந்திச்சு மாதவன் ஆலய பிரவேசத்துக்கு ஆதரவு கேட்டதாகவும், கோவில் எல்லோருக்கும் சமமானது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய போராட்டத்திற்கு அங்க இருக்கிற சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அந்த போராட்டம் நடந்தா அதுக்கு நிச்சயம் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு மகாத்மா காந்தி சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்படியான கூட்டத்துலதான் காக்கிநாடா காங்கிரஸ் நிர்வாக கூட்டத்துல 1923 தீண்டாமை ஒழிப்பது தொடர்பான ஒரு தீர்மானத்தை மாதவன் அவர்கள் நிறைவேற்றாரு. அந்த தீர்மானம் தான் ஆலய பிரவேசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதை தூவினதுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்குன்னு சொல்லலாம். இன்னைக்கும் கூட அந்த தீர்மானம் தான் வந்து அதனுடைய முதல் படியா அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். 1924 கேரளா காங்கிரஸ் தலைவர் கேலப்பன் அவர்கள் தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி ஒண்ணு கட்சிக்குள்ளேயே உருவாக்குறாரு. அந்த தீண்டாமை ஒழிப்பு கமிட்டி மூலமா மாநிலம் முழுவதும் தீண்டாமை முற்றிலுமா ஒழிக்க என்ன வழியோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டி அதற்காக சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அந்த சுற்றுப்பயணத்துக்கு தேவையான உதவிகளையும் நிதியையும் கொடுத்தது வந்து நாராயணகுருவும் அவரை பின்பற்றும் நபர்களும் அதே மாதிரி மாதவன் அவர்கள் தான். அதன் தொடர்ச்சியா தான் வந்து மார்ச் 30, 1924 கேசவ மேனன், டி.கே. மாதவன், கேலப்பன் ஆகிய 3 பேரும் சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட அந்த கோவில் வீதிகள்ல 1000க்கும் மேற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களோட நடைப்பயணம் போனாங்க. அதனால 3 பேரையும் திருவிதாங்கூர் காவல்துறை கைது செஞ்சாங்க. அதை தொடர்ந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்த கிருஷ்ணசாமி ஐயர், ஏ.கே. பிள்ளை, ஜார்ஜ் ஜோசப் போன்றவர்களும் காவல்துறையால கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா கைதாகிட்டு வர காரணத்தால காந்தி, ராஜாஜி அப்புறம் இதர காங்கிரஸ் தலைவர்களுக்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய அன்னைக்கு கேரளாவின் தலைவரா இருந்த ஜார்ஜ் ஜோசப் ஒரு கடிதம் அனுப்புறாரு. அப்போ மெட்ராஸ் மாகாணத்துடைய காங்கிரஸ் தலைவரா இருந்தாரு ஈவேரா. அந்த கடிதம் வந்து பொதுவான கடிதம், அது வந்து எல்லா காங்கிரஸ் தலைவர்களுக்கும் அனுப்பப்பட்ட கடிதம். அந்த கடிதத்தின் மையமா வச்சுட்டு இவர் வந்து அந்த கடிதத்தை வாங்கி நான் போறேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த போராட்டத்துல போய் கலந்துக்கிறாரு ராஜகோபாலாச்சாரியோட. ராஜகோபாலாச்சாரியும் இவரும் சேர்ந்து அங்க பல பேர் போராட வச்சாங்க. அதனால பல பேர் கைதுமானாங்க. போராட்டம் பண்ணி தீர்வு கிடைக்காத சூழல்ல கடைசியா மகாத்மா காந்தி தான் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். மகாத்மா காந்தி தலைமையில போராட்ட குழு, நம்பூதிரிகள், நாராயணகுரு, திருவிதாங்கூர் ராணின்னு இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. அதாவது புதுசா ஒரு 3 பாதைகள் வந்து அந்த கோவிலுக்கு போற பாதைகள்னு சொல்லி 3 பாதைகள் புதுசா கட்டமைச்சு அந்த புது பாதைகளை மட்டும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ஏற்கனவே இருக்கிற பொது பாதையை பயன்படுத்த அவங்களுக்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படுது. இது வந்து நாராயணகுரு அவர்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கு. நாராயணகுரு அவர்கள் 1924 ஜூன் மாதம் நினைக்கிறேன் அன்னைக்கு அந்த ஈழவ சமூகத்துடைய ஒரு பத்திரிகை செய்தியாளர் கிட்ட சொல்றாரு, இந்த 3 பாதைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து பிரதான பாதைகளை தான் வந்து நுழையணும், அதே மாதிரி கோவில் நுழைவு அப்படிங்கிறதும் அவசியம், அதை வந்து செய்ய முடியல அப்படிங்கிறப்ப இந்த போராட்டம் ஒரு தோல்வி போராட்டமா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஈழவ சமூகத்துடைய தலைவரா இருக்கக்கூடிய நாராயணகுரு அவர்கள் அந்த செய்தியாசிரியர் கிட்ட சொல்றாரு. சோ இப்படிதான் வந்து இந்த போராட்டம் நடந்துச்சு. இந்த போராட்டத்துல ஈவேராக்கு என்ன பங்கு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் தலைவர்களுக்கு பொதுவாக எழுதப்பட்ட கடிதத்தை வச்சு இவர் வந்து போராட்டத்துல கலந்துக்க போறாரு. அதனால போராட்டம் நடக்குது. பட் ஸ்டில் அந்த போராட்டம் தோல்வியை தான் சந்திக்குதுன்னு பார்க்க முடியுது. வெற்றி பெற்ற போராட்டமே கிடையாதுங்கிறப்போ எங்க இருந்து இவர் வந்து வைக்கம் வீரர் ஆகிறாரு முதல்ல. சோ அதுவே வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த போராட்டத்துல நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க. மழையையும் வெயிலையும் பொருட்படுத்தாம நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க. டி.கே. மாதவன் கூட பல முன்னணி தலைவர்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பிரதானப்படுத்துறதை விட ஈவேராவை பிரதானப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியா தான் வந்து திமுகவும் அன்னைக்கு இருந்த சோசியலிஸ்ட் கட்சியும் முன்னெடுத்து அந்த ஒரு பிரச்சாரத்தை முன் வச்சாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஈவேரா வந்து இதுல பெரிய அளவுல ஈடுபடலை, இந்த போராட்டத்துல பெரிய அளவு பங்கெடுக்கல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி
வைக்கம் போராட்டம் தோல்விற்றதுக்கு அப்புறம் 1926 எம்பெருமாள் நாயுடு தலைமையில சுசீந்திரம் ஆலயம் நுழைவு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லி ஈவேரா ஒரு கடிதம் எழுதினார். இவர் கடிதம் எழுதின அந்த நேரமும் நம்ம தெரியல, அந்த போராட்டமும் தோல்வியில தான் முடிஞ்சது. இவர் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு இவர் போனாரோ அவங்க எல்லாம் முன்னெடுத்த அந்த போராட்டங்கள் அத்தனையும் தோல்வியில தான் முடிஞ்சது. அதுதான் பெரியாருடைய சரித்திரம். பெரியார் அப்படிதான் இதா இருக்காரு. மக்கள் கிட்ட கட்டமைக்கிறது என்ன, பெரியார் ஒரு பெரிய பிம்பம், பெரியார் ஒரு மாபெரும் தலைவர், அவர் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே தவிர அவர் எந்த சமூக சீர்திருத்தத்தையும் செய்யல. இப்படிப்பட்ட நபரை தான் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு திகாவும் திமுகவும் முன்னெடுத்துட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். உண்மையான சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு யார சொல்லலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 பேரை சொல்ல முடியும். வைத்தியநாத ஐயர், அதே மாதிரி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. மதுரை மீனாட்சி கோயில்ல ஆலய நுழைவு போராட்டத்துக்கு இவங்கதான் வித்திட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு இந்த ஆலய நுழைவு போராட்டம் நடத்துறதுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தப்போ 1939 நினைக்கிறேன் ஜூலை 2ஆம் தேதி மதுரை விக்டோரியா ஹால்ல வைத்தியநாதையர் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. அந்த கூட்டத்துல பசும்பொன் தேவரையா அவர்கள் பேசுறாரு. ஆலய நுழைவு போராட்டத்திற்கு வர மக்களுக்கு என்னுடைய சமூகம் துணையா இருக்கும், அவங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் என்னுடைய சமூகம் அவங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. பேசுனதோடு மட்டும் இல்ல, தென் மாவட்டங்கள்ல அவருடைய சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் திரட்டி வேல்கம்பி வீச்சருவான் எல்லாம் சுத்தி அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு இருந்தாங்க. அதுதான் அதனாலதான் நான் இவங்க 2 பேரும் சமூக சீர்திருத்தவாதிகள்ங்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு ஆலய நுழைவு தான் பிரதானமான விஷயமா இருக்கு. நீங்க ஒரு சாலை இவங்க சொல்ற மாதிரி வைக்கம் போராட்டம் வெற்றி அடைந்த போராட்டம் அப்படின்னா பிரதான சாலையில பயணிக்கிறதுக்கு அனுமதி வாங்கினா மட்டும்தான் அது வெற்றின்னு சொல்ல முடியும். ஏற்கனவே பிரதான சாலை விட்டுட்டு புதுசா அமைக்கப்பட்ட 3 சாலைகள் மட்டும் அனுமதி வாங்கிட்டு அது வெற்றின்னு இவங்க கொண்டாடுறது அது எந்த வகையில சரின்னு எனக்கு தெரியல. அண்ட் கொண்டாடப்பட வேண்டிய 2 பேர் அப்படிங்கிறது வைத்தியநாத ஐயரும் பசும்பொன் தேவரையா அவர்களும் தான். அவங்க 2 பேரையும் கொண்டாடாம இவர் ஈவேராவை கொண்டாடுவதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. அது இன்னும் திகாவும் திமுகவும் ஏன் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத எனக்கு இன்னும் புரியல. அதே மாதிரி ஈவேரா பத்தி பேசினாலும் சீமான் அதுக்கு பதில் கொடுக்குறாரு. சீமான் ஈவேரா விமர்சிச்சதுக்காக காங்கிரஸ் தரப்புல 3 பக்கத்துக்கு ஒரு கண்டன அறிக்கையும் கொடுக்குறாங்க. காங்கிரஸினுடைய வெற்றி பார்ப்பனர்களின் வெற்றின்னு சொன்னவர் ஈவேரா. குடியரசுகள்ல 24/3/1935 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா பதவி உத்தியோகம் எல்லாமே பார்ப்பனர்களுக்கே போயிடும். அதற்கு ஆதாரம் வேண்டுமானா காங்கிரஸ் ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் உள்ள பதவிகளையும் உத்தியோகங்களையும் யார் அனுபவித்தார்கள் என்பதை உத்தியோக ஜாபிதாவை எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு ஈவேரா. ஆனா இவ்வளவு பேசிய அவரை தான் 1922 திருப்பூர் கூட்டத்துல மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் தலைவரா தேர்வு செஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சி பொறுப்புக்கு வந்தா காங்கிரஸ்ல இருக்கிற எல்லா பொறுப்புகளும் பார்ப்பனர்களுக்கே போகும் அப்படின்னு சொன்னவரா தான் காங்கிரஸ் கட்சியுடைய மெட்ராஸ் மாகாண தலைவரா தேர்வு செஞ்சாங்க. சோ அவர் காங்கிரஸ்ல இருந்தப்போ ஒரு பேச்சும் காங்கிரஸ்ல இல்லாதப்போ ஒரு பேச்சுமா ஈவேரா கண்டினியூஸா மாற்றி மாற்றி பேசிக்கொண்டுதான் இருந்தாருன்னு பார்க்க முடியுது. அதே மாதிரி மதம் மாநில வாழ்க்கைக்கு ஏற்ற சட்டத்திட்டங்களுக்கோ மக்களின் கூட்டுறவு வாழ்க்கைக்கோ ஏற்ற ஒழுங்குமுறைக்கோ ஏற்பட்டது என்கிற விஷயங்களில் கூட நமது ஆட்சேபனையை சொல்லாமல் இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த மதங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு 9/9/1934 ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கார் ஈவேரா. அதே ஈவேராதான் முகமது நபி கொள்கையும் திராவிடர் கொள்கையும் கடவுள் எனும் விஷயத்தில் ஒரே மாதிரியான கருத்தை தான் கொண்டிருக்கிறது, அதனால் தமிழ் மக்களுக்கு இஸ்லாம் மதமே பொருத்தமானது அப்படின்னு சொல்லி 24/2/1935 அதாவது ஒரு 4-5 மாசம் கூட வித்தியாசம் இல்லை. இந்த 5 மாசத்துல மதம்ங்கிறது எதுக்கு தேவைன்னு கேட்டவர் இஸ்லாம் மதமே தமிழர்களுக்கு பொருத்தமானதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா எந்த அளவுக்கு மாற்றி பேசக்கூடிய ஒரு தலைவரா ஈவேரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது பார்க்கணும். சோ இவ்வளவு முரணா பேசிட்டு இருக்கிற ஈவேராவை இவங்க கொண்டாடுறது ஏன்? ஓகே, நான் என்ன சொல்றேன், நீங்க கொண்டாடுங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இந்தி திணிக்க வேண்டாம்னுட்டு, அதே தான் நாங்களும் சொல்றோம். யார்கிட்டயும் திணிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, யாரும் அந்த நம்பிக்கைய பங்கம் பண்றதுக்கு அலோ பண்ணாதீங்க. உங்க நம்பிக்கை உங்களோட வச்சுக்கோங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க அந்த நம்பிக்கையை நீங்க கேலியும் கிண்டலும் செய்யாதீர்கள்ன்றதுதான் நான் சொல்றேன். என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப சீமான் அவர்கள் எனக்கு இஷ்டம் இல்ல, இப்போ பிரபாகரன் அவர்களே சொன்னாலும் நான் அந்த பெரியாரை ஏத்துக்க போறது இல்ல அப்படின்றத சொல்றாரு. அவர் சொன்னது என்னன்னா, யார் சொன்னாலும் நான் ஈவேராவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அது
பிரபாகரனை சொன்னால் ஏற்றுக்கொள்ள போவதில்லைங்கிறது இங்க இருக்கிற சில ஊடகங்கள் சித்தரிச்சு வெளியிடுற செய்தி. அவர் சொன்னதுடைய அர்த்தம் வேற, இவங்க வெளியிடுற செய்தி வேற. இல்ல இன்கேஸ் அப்படி சொல்லி இருந்தாலும் கூட நான் என்ன சொல்றேன்னாக்கா, அது அவரோட கருத்து, அவரோட கொள்கை. நாம அதுக்கெல்லாம் வந்துட்டு போர்க்குடி தூக்கிட்டு இருந்தாக்கா எனக்கு அது சரின்னு தென்படல. இப்போ ஒரு இவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இப்ப இன்னைக்கு இருக்கிறவங்க பெரியார் அவர்களுடைய கொள்கைகள் அது வரைக்கும் வச்சுக்கோ. இப்ப இன்னைக்கு அதை ஃபாலோ பண்றவங்களோட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தாக்கா அவர் என்ன சொன்னாரு, இப்படிதான் சொன்னாரா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்க்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கலைஞர் வந்துட்டு உயிரோட இருக்கும் போதே மவுண்ட் ரோட்ல சிலை வைக்கப்பட்டது. அதுக்கு வந்துட்டு குன்றக்குடி அடிகள் பெரியார் எல்லாம் வந்துட்டு ஒப்புக்கொண்டதா வந்துட்டு சொல்லப்படுது. செப்டம்பர் 21, 1975 அன்னைக்கு அந்த அன்னை மணியம்மையார் தலைமையில குன்றக்குடி அடிகளார் அவர்கள் கலைஞருக்கு சிலை திறந்து வைத்தார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இப்போ வந்துட்டு அவங்க எல்லாம் இல்லாதனால வீரமணி அவர்களோ இல்ல ஆதீனம் அது போல அவர்களும் வந்துட்டு இதை ஒப்புக்கொள்ளுவாங்களான்றது எனக்கு தெரியல. ஆனா 1987 எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ அந்த இறுதி ஊர்வலம் போறப்போ தொண்டர்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கலைஞரோட சிலையை பார்த்து வந்துட்டு அவ்வளவு கோபம் இருந்தது. ஏன்னா தெரியும் இல்லையா, அந்த பகை இருந்தது. கருணாநிதி அவர்களுக்கும் சரி எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி அந்த இந்த வசைப்பாடி கொண்டே இருந்தார்கள்ன்றதுனால வந்துட்டு தொண்டர்களா எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த சிலையை உடைக்கிறாங்க. இது வந்துட்டு அந்த இறுதி ஊர்வலத்துல நடக்குது. இப்ப இதனால வந்துட்டு என்ன ஆகுது, அந்த தொண்டர்கள் எல்லாம் அந்த உடைத்த சிலையை மறுபடியும் வந்துட்டு வைக்கணும்னுட்டுன்னா அதுக்கப்புறமா அவர் இறந்த அப்புறம் தான் வச்சாங்க. இதுல என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, அது அதிமுக ஆகட்டும், திக ஆகட்டும், திமுக ஆகட்டும், யாராக இருந்தாலும் திராவிடர்களே திராவிடனின் சிலையை உடைப்பதுதான் பகுத்தறிவான்னு நான் கேட்கிறேன். நான் எல்லாரும் வந்துட்டு பெரியார் பெரியாருன்னு சொல்றீங்கல்ல, இதுவும் திராவிடம் அதுவும் திராவிடம், திராவிடர்களே திராவிடனின் சிலையை உடைப்பது வந்துதான் பகுத்தறிவுன்னுட்டு நீங்க சொல்றீங்களா அப்படின்றது என்னோட பகுத்தறிவு. எது தெரியுமா பகுத்தறிவு? எது தெரியுமா? கருணாநிதியுடைய சமாதிக்கு போய் பஜனை பண்றதுதான் பகுத்தறிவு. இல்ல ஓகே, நான் வர அந்த விஷயத்துக்கும் வரேன். நானு இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, பல ஆண்டுகளாக ஓடாத திருவாரூர் தேரை ஓட வைத்தவர் என்ற பெருமை கலைஞருக்கு இருக்கு. திருவாரூர் தேரை யார் எடுத்தாலும் கொடுங்க, எதுக்கு கருணாநிதி இருக்கணும்? யார் எடுத்தாலும் அந்த தேர் ஓட போகுது. ஊர்கோடி எடுத்த தேர் ஓடத்தான் செய்யும். ஆனா ஏன் பல ஆண்டு காலம் ஓடலன்றதுதான் கேள்வி. அதுதான், ஊர்கோடி இழுத்தா தேர் ஓடத்தான் செய்யும். ஊர்கோடி இழுத்தா யாரு ஊரே கூடி இழுத்துச்சுன்னா அந்த தேர் நகரத்தான் செய்யும். கருணாநிதி மட்டுமே இழுத்த அந்த தேர் நகரல. ஓகே, இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அவ்வளவு ஆண்டு காலம் நிலுவையில் இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த பெருமை வந்துட்டு கலைஞருக்கு இருக்குன்றதுதான் சொல்றேன் நானு. இதே போல கட்டமைக்கப்பட்ட பெருமை. அது வந்து உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணா அதுக்குள்ள எத்தனை ஒருத்தர் ஸ்டாம்ப் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாரு பாத்தீங்களா, ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஸ்டாம்ப் கொடுத்திருக்காங்கன்னு, அது மாதிரியான கட்டமைக்கப்பட்ட கதையா தான் இருக்க போகுது. அது எப்படினாலும் ஓகே, அது இன்னும் நம்ம யாரும் வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணல. சோ இதே போல இந்த பல்வேறு இந்த கோவில்களின் குடமுழுக்கு விழாக்கள், இந்த நூற்றுக்கணக்கான கோவில்களை புனரமைப்பதுன்னுட்டுன்னு நிறைய நலத்திட்டங்களை இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் திமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்டிருக்கு. இல்ல நான் என்ன பெரியாருன்னுட்டு வரப்போ நான் பெரியாருக்கு சம்பந்தப்பட்டது நான் பேசிட்டு இருக்கேன். நான் இந்த திமுக அதிமுக கொண்டு வரல, தயவு செய்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. நான் பேசுறது வந்துட்டு இவங்க பெரியார் பெரியாருன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்காக கடவுள் இல்லை பெரியார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. சோ அதுக்காக கலைஞர் இதெல்லாம் பண்ணாரே, அப்போ பெரியார் கொள்கை என்ன அப்படின்றத கேக்குறேன். கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு யார் என்ன செய்தாங்கன்னு எல்லாம் தெரியாது. ஆனா துர்கா ஸ்டாலின் அவர்கள் காசி கயா எல்லாம் போய் சடங்குகள் எல்லாம் செய்ததா ஒரு செய்தியே வெளியாயிருக்கு. இப்போ இன்னும் சொல்ல போனாக்கா அவங்களோட அந்த பூஜை அறையில தனது பெற்றோர், கணவரோட பெற்றோர், கலைஞர் அவர்களின் பெற்றோர்னு எல்லாரோட படங்களையும் வச்சு பூஜிக்கிறாங்க. இப்போ பகுத்தறிவு எங்க இருக்குன்றது நான் கேக்குறேன். நீங்க சொல்ற பகுத்தறிவு இப்ப எங்களுக்கெல்லாம் இருக்கு, சொல்றது நீங்க சொல்ற பகுத்தறிவு எங்க இருக்கு அப்படின்றதுதான் கேக்குறேன். இப்ப பெரியார கொண்டாடுறீங்கன்னா மொத்தமா எல்லாமே ஒன்னா சேர்த்து பண்ணுங்கன்றதுதான் என்னோட கேள்வி. இது என்ன சொல்றது, நம்மளுக்கு தேவையானதை எடுத்துட்டு இது பெரியாரிசம், தேவையில்லாததெல்லாம் போட்டுட்டு அது பார்ப்பனிசம். எனக்கு அதுதான் அர்த்தம் புரியல எனக்கு. கலைஞரோட நினைவிடத்துல இப்ப நீ சொன்ன மாதிரிதான் கோவில் கோபுரம் போல ஒரு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கு மேலேயும் வந்துட்டு என்ன ஆகும்னா, தினந்தோறும் நாள்தோறும் கலைஞரோட நினைவிடத்துல மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு
கலைஞரோட செல்ல குழந்தைன்னு வர்ணிக்கப்பட்டிருக்கிற முரசொலி நாளிதழ் வந்துட்டு அங்க வைக்கப்படுவது வழக்கம். இப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு. எந்த நம்பிக்கையில படிப்பாராமா டெய்லி படிப்பாரு? இல்ல, நமக்கு வந்துட்டு ஆன்மா மீது நம்பிக்கை இருக்கு. நம்ம அதை கிண்டல் பண்ண முடியாது. நமக்கு ஆன்மா மீது நம்பிக்கை உண்டு. அவருக்கு விருப்பமான முரசொலி நாளிதழ் வந்துட்டு அவருக்கு திருப்தியை கொடுக்கும், அந்த ஆத்மா திருப்திப்படும், நாம நம்புறோம். ஆனா நம்பிக்கை இல்லாதவர்கள் ஏன் வைத்தார்கள் என்றதுதான் கேள்வி. இப்ப நான் கேட்கறது பெரியாரும் திமுகவும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் அதே மாதிரி திமுக தலைவராகவும் முதல்வராகவும் பதவியேற்ற போது வந்துட்டு கலைஞர் நினைவிடத்துக்கு தான் வந்துட்டு ஸ்டாலின் அவர் போறாரு. அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்றதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் அங்கதான் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராரு. அதே போல திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள், இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே கலைஞர் நினைவிடத்துல தினம் தினம் போய் ஒரு மரியாதை செலுத்திட்டு வராங்க. இது மரியாதை தானே அப்படின்னுட்டுன்னு கேள்வி கேட்டுட்டு வராதீங்க. இது வந்துட்டு ஒரு நம்பிக்கை. நீங்க வந்துட்டு பல வார்த்தைகள் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்ப அங்க கலைஞர் இருக்காரு, அவரோட ஆன்மா அங்க இருக்குன்ற நம்பிக்கையில தான் நீங்க எல்லாம் போறீங்க. அப்ப இது எந்த இடத்துல வந்துட்டு பெரியாரோட ரிலேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த நிலையில இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை விவாதத்தையொட்டி அந்த நடந்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டு சென்னை மெரினா கடற்கரையில இருக்கிற கலைஞர் கருணாநிதி நினைவிடத்துல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னுட்டு வெள்ளை பூக்களால் எழுதப்பட்டது. அந்த சமாதியில எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அது உங்களுக்கு கோவில். அது ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ற தைரியமா நாங்க சொல்றோம் இல்ல, கடவுள் இருக்குன்னுட்டு நாங்க சொல்றோம் இல்ல. யாருமே பார்க்கல கடவுளை, ஆனா நாங்க சொல்றோம் இல்ல கடவுள் இருக்குன்னு. நீங்க சொல்லுங்க, கலைஞரோட ஆத்மா அங்க இருக்கு, எங்களை பார்த்துட்டு இருக்கு, எங்களை வழி நடத்துதுன்னு நீங்க சொல்லுங்க. அந்த ஆன்மாதான் வந்துட்டு நாங்க சாமின்னு சொல்றோம். நீங்க இதையே வந்துட்டு எல்லாமே முரண்பாடா இருக்கு விஷயங்கள் எல்லாம். அப்புறம் எதுக்கு நீங்க வந்துட்டு பெரியாருன்னுட்டுன்னு அவ்வளோ சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றதுதான் நான் கேக்குறேன். இன்னும் சொல்ல போனா ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஹரிஷ். சமூகத்துல வந்துட்டு தன்னை பெண்ணியவாதியா வந்துட்டு ஒரு சிலர் காட்டிக்கிறாங்க. ஆனா அதே ஆட்கள் இந்த ஒரு சோசியல் மீடியாலயோ இல்ல ஒரு கட்சியிலயோ ஒரு பொதுக்கூட்டத்திலயோ அவங்க வாயில வர வார்த்தைகள் அவ்வளவு ஆபாசமா இருக்கும். அவ்வளவு மனத்துக்கு வந்துட்டு வலிய கொடுக்கிற மாதிரி வார்த்தைகளை தான் பிரயோகிக்கிறாங்க. அந்த அளவுக்கு திறமையானவர்களும் கூட அப்படின்றத சொல்றேன். ஜாதியை ஒழிக்க போராடுறோம் அப்படின்ற பேர்ல அடுத்தவங்களை இழிவுபடுத்தும் செயல்களை அப்பட்டமா செய்யறாங்க. இது ஜாதி எங்க ஒழியுது? நீ பிராமணா, பாப்பாத்தி, பாப்பா, எங்க ஜாதி ஒழிஞ்சது? இதுதான் என்னோட கேள்வி. இதே ஈவேரா அவர்கள் ஒரு அதே தமிழ் அந்த குடியரசு நாளேட்டுல ஒரு கேள்வி எழுப்புறார். மதங்கள், அதாவது சாதிகளை ஒழித்தால் மதங்கள் ஒழிந்து விடுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி அதுக்கு ஒரு கட்டுரை எழுதி, சாதிகளை ஒழித்தாலும் மதங்கள் ஒழியாது, மதங்களை வைத்து சாதிகள் வரவில்லை, சாதிகள் வேற மதங்கள் வேற அப்படிங்கிறத ஒரு குறிப்பா வெளியிடுறாரு. அப்படிங்கிறப்போ இவருடைய பத்திரிகையில பல தலைவர்களை சாதி பெயரை குறிப்பிட்டுதான் பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காரு ஈவேரா. நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கு நாயுடு சமூகத்தின் சார்பில் பாராட்டுன்னு ஒரு தெரிவிக்கிறாரு. இவருடைய சமூகத்தை சேர்ந்த நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நாயக்கர் சமூகம் பாராட்டு அப்படின்னு தெரிவிக்கிறாரு. இவரே தன்னுடைய பேருக்கு பின்னால ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிற தன்னுடைய சாதி பெயரை சுமந்து கொண்டுதான் இருந்தார். கடைசி வரைக்கும் அந்த பெயரை மாற்றுக்கு கூட இல்லை. அப்படிப்பட்டவர் சாதியை ஒழிச்சிட்டாரு, நாங்க சாதியை ஒழிச்சிட்டோம், உங்களுக்கு இடஒதுக்கீட்டை கூட நீங்க பெற்றுக்கணும், இடஒதுக்கீட்டை கூட உங்களுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பிராமண பெண் தான் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு இவ்வளவு நீங்க சொல்றீங்களே, கருணாநிதி, ஸ்டாலின் சொல்றீங்களே, இத்தனை பேர் என்ன செஞ்சாங்க இடஒதுக்கீட்டுக்கு? எம்ஜிஆர் அவர்கள் ஒரு 20% இடஒதுக்கீட்டை உயர்த்தி காட்டினார். 1% மட்டும் உயர்த்திட்டு இடஒதுக்கீட்டு கொடுத்தார் கருணாநிதிங்கிறாங்க. இன்னைக்கு 68% 69%, 1% மட்டும் தூக்கி கொடுத்துட்டு, அதுவும் உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தொடர்ந்து அந்த 1% பிரிச்சு கொடுத்துட்டு இடஒதுக்கீட்டை கொடுத்து விட்டார் கருணாநிதி. இடஒதுக்கீட்டை கொடுத்து விட்டார் கருணாநிதினா அதை பாதுகாத்தவங்க செல்வி ஜெயலலிதா. அன்னைக்கு நாடாளுமன்றத்துல இரு அவைகளிலும் ஒப்புதல் வேணும், இல்லைன்னா அந்த சட்டத்துக்கு பாதுகாப்பு கிடைக்காதுங்கிறப்போ பிரதமரை வலியுறுத்தி பிரதமர்கிட்ட பேசி அன்னைக்கு இதை 9வது அட்டவணையில கொண்டு பாதுகாத்து கொடுத்தது செல்வி ஜெயலலிதா. செல்வி ஜெயலலிதா ஒரு பிராமண பெண், அவங்களுக்கு இதை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனாலும் பண்ணாது. ஏன்? சமூகத்திற்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும், எல்லா சமூகமும் ஒன்றா இருக்க வேண்டும், எல்லா சமூகமும் சமமாக இருக்க வேண்டும், சமமான உரிமைகளை பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் ஒரு பிராமண பெண் அன்னைக்கு. அதனாலதானே இவருக்கு வீரமணி அவர்கள்
இதெல்லாம் கொடுத்தாரு, பேரெல்லாம் சூட்டினாரு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு. சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொன்னார்ல. அப்ப மட்டும் உங்களுக்கு வந்து பிராமண பெண் வந்து நல்லவங்களா தெரியாங்க, பிராமணர்கள் வந்து சமூக நீதியை பாதுகாத்தவங்களா தெரியாங்க, ஒரு பிராமண பெண் வந்து சமூக நீதி வீராங்கனை உங்களுக்கு தெரியறாங்க. இப்ப வந்து உங்களுக்கு பிராமணர்கள் குற்றமா தெரியுறாங்களா? இல்ல அதுதான். அப்புறம் இன்னொருத்தர், அவர் பேரெல்லாம் நான் சொல்றதுக்கு விரும்பல நானு. ஏன்னா வந்துட்டு அவர் சேர்ந்திருக்கிற கூட்டம் அந்த மாதிரி. அவர் வந்துட்டு ஒரு மேடையில ஒரு பேட்டியில ஏதோ சொல்றப்ப சொல்றாரு, எல்லா மாநிலத்திலயும் வந்துட்டு அவங்க பேரோட வந்துட்டு அவர்களோட ஜாதி பேரை போட்டுக்கிறாங்க, அந்த விஷயம் தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளோ இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம அது எப்படி, அது அவரு என்ன சொல்றது கேட்பாரு. என்ன நினைக்கிறாங்க, தெருக்களுக்கு பின்னாடி இருக்கிற சாதி பெயர்கள் எல்லாம் அகற்றிட்டா சாதிகள் ஒளிஞ்சிடும், சாதிகள் அழிஞ்சிடும் சொல்றாங்க. திருமணத்திற்கும் நீங்க சாதி பாக்குறீங்க, ஒருத்தரை வந்து அடக்கம் பண்றது கூட நீங்க சாதி பாக்குறீங்க, எரிகாடுக்கு கூட சாதி பார்த்து எரிகாடு சூஸ் பண்ணி நீங்க பண்றீங்க. எல்லாவற்றுக்கும் சாதி வந்து நீங்க பயன்படுத்துறீங்க. சாதியே தேவையில்லை அப்படின்னா இடஒதுக்கீடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். தேவையில்லையே, அதுதான். மெரிட்ல வாங்க, உங்களுக்கு மெரிட் தானே உங்களுக்கு மெரிட்ல வர்றதுல என்ன பிரச்சனை? உங்க பசங்க நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா மெரிட்ல தாராளமா ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அவங்களுக்கு, மெரிட்ல வாங்க. எதுக்கு இடஒதுக்கீடு? அப்போ சாதி தேவைப்படுகிறது என்பதால் தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கிறது. சாதிகள் இல்லைன்னா இந்த இடஒதுக்கீடுக்கு அவசியம் இருக்காது. அட்லீஸ்ட் இன்னைக்கு அடுத்து வர தலைமுறைக்காவது இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் எல்லாரும். இல்ல என்ன அடையாளப்படுத்த, என்ன சொல்றது, எனக்கு வந்துட்டு ஒரு முகவரி கொடுக்கும், எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும், ஒரு ஜாதி மேல வந்துட்டு பற்று இருக்கிறதுல எல்லாம் தப்பு கிடையாது. ஜாதியில வெறி வந்துடக்கூடாதுன்றதுதான் நாங்க சொல்ல விரும்புறோம். நீ ஜாதி இல்லைன்னாலாம் நீ சொல்லவே முடியாது. எந்த இடத்துல இப்ப நம்ம இவ்வளவு கத்திட்டு இருந்தா கூட இன்னைக்கு கூட வந்துட்டு எல்லா ஸ்கூல்லயும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விஷயம் வந்துட்டு காலாகாலமா நாமளும் பேசிட்டு தான் இருக்கோம். சோ அந்த ஜாதிகள் எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் இது பண்ண முடியாது. இல்ல அவர் அந்த பெரிய மனுஷன் வந்துட்டு பேசினது வந்துட்டு தமிழ்நாட்டுல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதியே வந்துட்டு மையப்படுத்தி கொலைகள் நடக்குது சொல்லு பாக்கலாம். ஏன் இதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கு தெரியலையா? என்ன பேசுறீங்க? திமுக அமைச்சர் இருக்காரு, திமுக அமைச்சர் ஒருத்தர் அந்த அவர் சார்ந்த சாதி அந்த சாதி மாநாட்டுல கலந்துருக்காரு. நடக்கிறது நம்மளுடைய ஆட்சி தான், நம்ம சாதியோடைய ஆட்சி தான் அப்படின்னு அவர் அங்க பேசுறாரு. இவ்வளவு துணிச்சலா சாதிய வந்து நீங்க வந்து ஒரு சாதியை புகழ்ந்து நடக்கிறது நம்ம சாதிக்காரங்களோட ஆட்சி தான் அப்படின்னு பேசுற அளவுக்கு நீங்க வரீங்கன்னா எங்க சாதி ஒழிஞ்சது? எங்க ஒழிஞ்சது எனக்கு தெரியல. நான் ஃபைனலா என்ன தெரியுமா சொல்லிக்க விரும்புறேன், கடவுள் இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்க விருப்பமா இருக்கலாம். அது வந்துட்டு உங்களோட விருப்பத்தை வந்துட்டு யாரும் மாத்துறதுக்காக எல்லாம் இங்க நாங்க யாருமே முயற்சி எடுக்கல. இல்ல கடவுள் இருக்காரு நம்பு நாங்க யாருன்னா சொல்றோமா? கிடையாது. நீ நம்பாட்டி இப்போ அது உன்னோட பிரச்சனை. உங்களுக்கெல்லாம் என்ன பயம் தெரியுமா? கடவுள் இருந்திருக்காரோ இல்ல இருப்பாரோ அப்படின்ற பயம் உங்களுக்கெல்லாம் இருக்கு. சோ அந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உங்க விருப்பத்தை வந்துட்டு நாங்க யாருமே எகத்தாளம் பண்ணல. ஆனா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களை வந்துட்டு பழிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்றதுதான் எங்களோட கேள்வி. உன்னோட நம்பிக்கையை நான் வந்துட்டு எதுவும் பண்ணல, எங்களோட நம்பிக்கைய மேல ஏன் சேர்த்த வாரி இறைக்கிறீங்கன்றதுதான் என்னோட கேள்வியே. இது வந்துட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு கடவுள் நம்பிக்கையை பழித்தாதான் அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றது, அப்படி அதுதான் செக்குலரிசம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொண்டு வராங்க. அதாவது இந்து மதத்தையும் இந்து நம்பிக்கைகளையும் புண்படுத்திட்டா அது செக்குலரிசம். ஏன்னா ஒரு மதத்தை வந்து புண்படுத்திட்டா மற்ற மதக்காரங்கள்லாம் இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்துருவாங்கிற ஒரு நம்பிக்கை. அதுதான் இன்னைக்கு வந்து எல்லா இடங்களையும் இந்த திமுகவும் திகவும் பிற கட்சிகளும் இவங்க கூட்டணி இருக்கிற கட்சிகளும் நடத்திட்டு இருக்காங்க. இந்துக்களையும் இந்து அமைப்புகளையும் இவங்க இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் ஹிந்து மத நம்பிக்கைகளையும் பழித்து பேசுறதுனாலதான், நீங்க இதெல்லாம் பண்றதுனாலதான் இங்க பாஜக வளருது. இவங்கதான் அதுக்கான பாதையை அமைச்சு கொடுக்குறாங்க. அதை புரிஞ்சுக்குவாங்களா இவங்க அப்படின்னு கேட்டா மாட்டாங்க. அன்னைக்கு மாதிரி எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு செல்லும் நிலையில இன்னைக்கு மக்கள் இல்லை. ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணி இதுதான் ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க மக்கள். அதை வந்து இன்னைக்கு இருக்கிற திமுக புரிஞ்சுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க வந்து கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலா போறாரு. ஒரு ஜோதிடர் வந்து காணொலி ஒண்ணு வெளியிடுறாரு, அதுல வந்து பிரம்மாதி தோஷம் முதல்வருக்கு இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்காக அவங்க கோயிலுக்கு போறாங்க. துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஜோதிடருடைய பரிந்துரை அது அப்படின்னு சொல்றாரு. நான் இதை நம்மளுடைய குரூப்லயே தூக்கி போட்டேன். நான் முதல்வர் ஸ்டாலினுக்கு பிரம்மாதி தோஷம் இருக்கான்னு அவர் குரூப்லயே நம்ம போட்டேன். நான்
இல்ல அது ஓகே. பட் ஆனா துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஸ்டாலின் அவர்களும் துர்கா பலமுறை ஸ்டாலின் சொல்லிட்டாரு. அவர்கள் மட்டும் இல்ல, கருணாநிதி அவர்களுடைய மனைவி தயாளாமாவளுக்கும் இருக்கு, துணைவியார் அவர்களுக்கும் இருக்கு, அவருடைய மகள் செல்வி அவர்களுக்கு கூட கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆமா. அவங்களுடைய வீட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஒவ்வொரு சனிக்கிழையும் போகக்கூடிய நபர்கள் தான் இவங்க மூவரும். அப்படி இருக்கிறப்ப எங்க இருந்து இந்த கடவுள் இல்லைங்கிற அந்த கோட்பாடுக்கு இவங்க வராங்க, எங்க இருந்து அந்த கடவுள் இல்லைங்கிற அந்த இடத்துக்கு இவங்க வராங்கன்னு தெரியல. இல்ல மேடை ஏறி வந்துட்டு பேசும் போதெல்லாம் வந்துட்டு கடவுள் கடவுளை நம்புறவங்களை பத்தி எல்லாம் வந்துட்டு ஒரு இழிவா பேசுறதெல்லாம் பேசுறப்ப வந்துட்டு யாராச்சும் கேள்வி கேளுங்க. இப்ப உங்க வீட்டுங்கலயே வந்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி நீங்க கடவுள் இல்லன்னுட்டுன்னு சொல்லி அது என்ன, எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் புரியல. இப்ப ஹிந்தி கூட என்ன பண்றாங்க, திணிக்காதீர்கள் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லார் வீட்லயுமே ஹிந்தி படிக்கிற பசங்க இருக்காங்க. எனக்கு அந்த கான்செப்டே என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதே போல இல்ல ஹிந்தி யார் திணிக்கிறா? நீங்க யாருமே ஹிந்தி திணிக்கிறா? தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார சபான்னு பிரச்சார சபா அந்த ஹிந்தி சபைகள்ல வந்து இன்னைக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. பள்ளி படிக்கிறவங்க, கல்லூரி படிக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, ஹிந்தி ஆசிரியர்களா ஆகணும், பட்டதாரி ஆசிரியர்களா ஆகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க எல்லாரும் பிரச்சார சபால, ஹிந்தி பிரச்சார சபால வந்து படிச்சு பிஎட் பட்டம் முடிச்சவங்க கூட பல பேர் இருக்காங்க ஹிந்தில. லட்சக்கணக்கான பேர் ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. யாருமே வந்து ஹிந்தி வேணாம்னு சொல்லல, ஹிந்தி திணிக்கல, யாருமே ஹிந்தி திணிக்கல. உங்களுக்கு தேவைன்னா படிங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர யாரும் திணிக்கல. இவங்களுக்கு வந்து வேற டாபிக் இல்ல அப்படின்னா உடனே ஹிந்தி திணிப்பு. இல்ல எனக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், இறந்தவர்களை பற்றி எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், நாளைக்கு வந்துட்டு நாளைய சந்ததியினர் வந்துட்டு நான் இவங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டு போனாங்கன்னு நம்மளை பத்தி பேசுறதுக்கு ஏதாச்சும் செய்யலாமே. இன்னும் வந்துட்டு பெரியார்ன்னுட்டுன்னா அவர் பேரை வச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கோமே அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமா தான். ஈவேராங்கிற அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு இருக்கு. அது இன்னும் உடைபடணும். ஏன்னா அது ஒரு வெற்றி பிம்பம். ஈவேராங்கிற அந்த பிம்பம் ஒரு வெற்றி பிம்பம் என்னை பொறுத்தவரை. அது உடைக்கப்பட வேண்டிய பிம்பம். கரெக்டா சீமான் அவர்கள் அதை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவருடைய இந்த செயல் அப்படிங்கறது என்னை பொறுத்தவரை பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வெற்ற பிம்பத்தை வச்சு நீங்க எவ்வளவு நாள் தான் வந்து பூச்சாட்டி காட்டிட்டு இருப்பீங்க? ஈவேரா இருக்கார், பெரியார் வந்து பெரியார் என்ன கொள்கையை கொண்டு வந்தாரு? ஒரு கொள்கையும் கொண்டு வரல. அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. யார் அந்த கடவுள் இல்லைங்கிற கருத்தை இப்ப ஏத்துக்கிட்டா? யாருமே கிடையாது. அத்திவரதர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் போய் பார்த்தாங்க, எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் கியூல போய் பார்த்தாங்க. அப்புறம் அப்படி இருக்கிறப்ப ஈவேராவுடைய கொள்கை என்ன ஆச்சு? காஞ்சிபுரம் அந்த ஊர்ல இருக்கிறவங்கனாலே வந்துட்டு உள்ள போக முடியல. இந்த ஐடி காட்டினாதான் உள்ள போக முடியும். அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது. வைக்கம் வீரர்னு சொல்றீங்களா ஈவேராவை? வைக்கம் போராட்டம் எதுக்கு நடந்தது? கோவிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழையணும் அப்படிங்கிறதுக்காக நடந்தது. அப்ப கோவிலுக்குள்ள நுழையணும் அப்படிங்கிறது தானே போராட்டத்துடைய மையம். அந்த இடத்துல ஈவேராவுடைய கொள்கை தோற்று போச்சு இல்ல? அப்புறம் ஈவேராவுடைய கொள்கை, ஈவேராவுடைய கோட்பாடு நான் என்ன சொல்றேன்னா, உங்க பெரியாரிசம் வந்துட்டு நீங்க வச்சுக்கோங்க. நாங்க யாரும் அதுக்கு தடை பண்ணல. என்ன சொல்றது, நாங்க அதை வந்துட்டு கேலியும் செய்ய விரும்பல. இப்ப நீங்க பேசுறதுனாலதான் இப்ப நீ கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க. இப்ப சீமான் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு அதுல எனக்கு எந்த இதுவும் தெரியல, தப்பு எதுவும் தெரியல. ஏன்னா அது அவரோட நம்பிக்கை, அவரோட கொள்கை, அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. இதுல வந்துட்டு என்னோட கொள்கைக்கு ஒத்துப்பட்டவர்கள் மட்டும் இருங்க, மத்தவங்க எல்லாம் வேணும்னா வெளியில போங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அதுல எனக்கு ஒண்ணும் பெரிய விஷயமா தெரியல. சீமான் முன்னெடுக்கிற இந்த அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கும் நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா அட்லீஸ்ட் அடுத்து வர தலைமுறைகளாவது இந்த ஈவேராங்கிற வெற்றி பிம்பத்துல இருந்து வெளியில வரணும். தேவையில்லாத இந்த ஈவேராவை தூக்கி எறியணும். இல்லைன்னா தமிழ்நாடு உருப்படாது. தமிழ்நாட்டை வந்து பழைய நிலைக்கு மறுபடியும் கொண்டு போய் விடுவாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இல்ல இது எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு சில தலைவர்களை வந்துட்டு நமக்கு பிடிக்கும். அந்த கட்சி பிடிக்குதோ இல்லையோ, இல்ல கட்சியில நாம வந்துட்டு ஒரு அங்கமா இருக்கோமோ இல்லையோ, அது பிரச்சனை கிடையாது. ஒரு சில தலைவர்களை நமக்கு பிடிக்கும். இப்ப நீங்க இப்ப அந்த திமுக சம்பந்தப்பட்டதை நீங்க என்ன பண்றீங்கன்னா, திமுக உனக்கு பிடிக்குது, திமுகக்காக நீ பேசுற அப்படின்னாக்க கண்டிப்பா பெரியாரை ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா அது முடியல. என்ன சொல்றது, எங்கனால அந்த விபூதி வைக்கிறதுக்கோ இல்ல வந்துட்டு அந்த திருநாமம் போட்டுக்கிறதுக்கோ அதெல்லாம் வந்துட்டு பண்ணாதீங்கன்னா எங்கனால எல்லாம் முடியாதுன்றேன் நானு. எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. அப்ப நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க திமுகல இருக்காங்க. மினிஸ்டர்ஸுங்களே வந்துட்டு எல்லாம் குங்குமம் வச்சுட்டு தான் வராங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அதுக்கு யாரும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கல இது வரைக்கும். அது வரைக்கும் ரொம்ப பெருமையான விஷயம். எல்லாரும் வந்து ஸ்டாலின் மாதிரி இருக்க மாட்டாங்க. தேவரை அவருடைய நினைவிடத்துக்கு போய் விபூதி கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே கீழே தூக்கி போட்டு வர்றது மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. சோ சீமான் நேத்து பேசின விஷயம் வந்துட்டு அவரோட தனிப்பட்ட கருத்து. அவர் என்ன சொல்றாரு, நான் தனியா பேசிட்டு இருக்கேன், எனக்கு இந்த கூட்டங்கள் எல்லாம் வேண்டாம் அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. சோ அத வந்துட்டு அவர் வாயிலிருந்து வர வார்த்தைகள் அது.
அது அவரோட கருத்து, அவரோட கட்சிக்கான கொள்கையா கூட அது இருக்கலாம். சோ அதெல்லாம் விமர்சனம் பண்றது, அதுக்காக எல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட பாஞ்சிட்டு போறது, அவர் ஆபாசமா பேசுறதெல்லாம் வந்துட்டு நாகரிகம் இல்லைன்னுட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு நீங்க பெரியாரிசம் மதிக்கிறீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷம். உங்க பெரியார வந்துட்டு சிலை வச்சிருக்கீங்க, மாலை போடுறீங்க, கும்பிடுறீங்க, அவர் என்னன்னா வேணான்னாரோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அது வரைக்கும் நீங்க உங்களோட நம்பிக்கையை நீங்க பாத்துக்கங்க நீங்க. பட் ஆனா வந்து கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு கடவுள் மேல ஒரு நம்பிக்கை வச்சு நாங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு கடவுள் பாக்குறான்னுட்டு நாங்க தவறுகள் எல்லாம் குறைச்சிட்டு வரோம் பாருங்க, அத வந்துட்டு நீங்க தடுக்காதீங்கன்றதுதான் இல்ல, நான் இன்னைக்கு கேட்டுக்கிறேன். கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறத தாண்டி நீ கடவுள் மேல ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறதுதான் யதார்த்தம். ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு கடவுள் நம்மளை பாக்குறார் அப்படிங்கறத தாண்டி நம்ம கடவுளுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் எல்லாரையும் தள்ளுவாங்க. அது வந்து தேவையில்லை அப்படின்னு நினைப்போம். கடவுள் வந்து நீங்க கேட்டதெல்லாம் உடனே செஞ்சு கொடுக்க வேண்டிய, நீங்க லஞ்சம் கொடுத்தா அதுக்கு வந்து பலன் நீங்க கேட்கறதெல்லாம் செய்யற ஆள் கிடையாது கடவுள். அதான் வந்து பெரும்பாலான நபர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். அண்ட் ரெண்டாவது, கடவுள் நம்பிக்கையை தாண்டி இந்த ஈவேராங்கிற பிம்பம்லாம் உடைபடணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றது. அது நடந்துட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகமா நடந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா அடுத்து வர தலைமுறைக்கு இதெல்லாம் தேவையில்லாத பிம்பங்கள். இது அதே மாதிரி இன்னும் பல பிம்பங்கள் இருக்கு, உடைபட வேண்டிய பல பிம்பங்கள் இன்னுமே இருக்காது. அதை எல்லாத்தையும் உடைச்சிங்கன்னா நீங்க வந்து புதிய வரலாறே எழுதலாம். மாய உலகத்தில் வாழ வேண்டாம். இறந்தவர்களுக்கான மரியாதையை நாம செலுத்துவோம். அவங்கள தப்பா யாரும் பேச வேண்டாம். பட் ஆனா வந்துட்டு அவரோட கொள்கை, அவரோட இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து யார் மேலயும் திணிக்காதீங்க. இதுக்காக வந்துட்டு இந்து மக்களை வந்துட்டு புண்படுத்துறது, ஒரு கருத்தரங்கம் வைக்கிறது, அதுக்கு வந்துட்டு நீ சாமி இருக்குன்னு பேசு, நீ இல்லன்னு பேசுன்னு அடிச்சுக்க விடுறது, தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க. நாங்க வந்துட்டு கடவுள் இருக்காருன்னுட்டு உங்ககிட்ட வந்துட்டு காட்டுறதுக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு நரசிம்ம அவதாரம் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. எங்க மனசுல இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. இன்னும் இந்த மாதிரி கருத்தரங்கங்களே வைக்காதீங்கன்றதான் நாங்க கேட்டுக்கிறோம். இதுல என்னங்க இருக்கு? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா விட்டுட்டு போ, எனக்கு நம்பிக்கை இருக்கு விட்டுட்டு போ, அவ்வளவுதானே விஷயமே தவிர இதுக்கு எதுக்கு ஒரு கருத்தரங்கம்? உங்களுக்கெல்லாம் பயம், கடவுள் எங்கேயோ இருக்காருன்ற பயம், வேற ஒண்ணும் இல்ல. இதுதான் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. சோ அடுத்த டாபிக்ல நம்ம வேற ஒரு விவகாரம் பற்றி நம்ம பேசலாம். அதுவரை நன்றி. நன்றி ஹரிஷ்.